இன்றைய முக்கிய செய்திகள். அமைதி பாதைக்கு திரும்பாவிட்டால் தாக்குதல் தொடரும் என ஈரானுக்கு அமெரிக்கா மிரட்டல். தாமதம் இன்றி பதிலடி தரப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளதால் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரிப்பு. ஈரானின் அணு உலைகள் மீது வீசப்பட்ட பூமியை துளைக்கும் பங்கர் பஸ்டர் குண்டுகள். அமெரிக்காவின் B-2 பாம்பர் விமானங்கள் நடத்திய துல்லிய தாக்குதல். ஜெகன்மோகன் ரெட்டி கார் சக்கரத்தில் சிக்கி தொண்டர் பலியான பரிதாபம். ஆந்திர அரசு பாதுகாப்பு தரவில்லை என YSR காங்கிரஸ் குற்றச்சாட்டு. ஒடிஷாவில் மழை வெள்ளம் சூழ்ந்ததால் 50,000 பேர் தவிப்பு. வட மாநிலங்களில் 6 நாட்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை. வணக்கம். அமைதி பாதைக்கு திரும்பாவிட்டால் தாக்குதல் தொடரும் என ஈரானை அமெரிக்கா எச்சரித்துள்ள நிலையில் அமெரிக்காவுக்கு தாமதமின்றி பதிலடி தரப்படும் என்றும் ஈரானும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுப்பதாக கூறி ஈரான் மீது இஸ்ரேல் கடந்த வாரம் தாக்குதலை தொடங்கியது. அணு உலைகளை குறிவைத்து அந்நாடு நடத்தி வரும் தாக்குதலில் ஈரானின் இராணுவ தளபதிகள், அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டாலும் மலைகளுக்கு அடியில் பாதாளத்தில் அமைக்கப்பட்டுள்ள அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்த முடியாமல் திணறிய இஸ்ரேல் அமெரிக்காவின் உதவியை நாடியது. இதையடுத்து ஈரானின் ஃபார்டவுஸ், நடான்ஸ், இஸ்பஹான் ஆகிய 3 அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா நேற்றிரவு தாக்குதல் நடத்தியது. ஈரான் மீதான தாக்குதல் வெற்றி என்று தெரிவித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், ஈரான் அமைதி வழிக்கு திரும்பாவிட்டால் தாக்குதல் தொடரும் என எச்சரித்தார். ஈரான் அணுசக்தி மையங்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் துணிச்சலான நடவடிக்கை என்று இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு வரவேற்றுள்ள நிலையில் இது ஆபத்தானது என ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரெஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தாக்குதல் பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் என்று கூறியுள்ள அவர், மக்களுக்கும் உலகிற்கும் பேரழிவையும் ஏற்படுத்தும் என எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அமெரிக்க தாக்குதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடலில் செல்லும் வர்த்தக கப்பல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவோம் என அறிவித்துள்ளதால் கடல் வாணிபம் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு தாமதமின்றி பதிலடி தரப்படும் என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினராக உள்ள அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியதன் மூலம் ஐநா சாசனம், சர்வதேச சட்டம் மற்றும் அணு கரு பரவாமை ஒப்பந்தம் உள்ளிட்டவற்றை மீறியுள்ளதாக அவர் சாடியுள்ளார். ஈரானின் இறையாண்மையை பாதுகாக்க அமெரிக்காவுக்கு தகுந்த பதிலடி தரப்படும் என்றும் கூறியுள்ள அவர், இந்த தாக்குதல்களால் தங்கள் நாட்டின் அணுசக்தி மையங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க தாக்குதல் நடத்துவதற்கு முன்பே அணுசக்தி நிலையங்களில் இருந்த அனைத்தையும் பாதுகாப்பாக அகற்றிவிட்டதாகவும் ஈரான் கூறியுள்ளது. ஈரானின் 3 அணு உலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்த அமெரிக்கா பயன்படுத்திய B-2 பாம்பர் விமானம் தொடர்ந்து 37 மணி நேரம் பறந்து இலக்கை தாக்கியுள்ளது. ஃபார்டோ, நட்டான்ஸ் மற்றும் இஸ்பஹான் பகுதிகளில் உள்ள அணு உலைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்காக B-2 ஸ்டெல்த் பாம்பர்ஸ் எனப்படும் அதிநவீன போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஒரு B-2 ஸ்டெல்த் பாம்பர் விமானத்தின் விலை இந்திய மதிப்பில் சுமார் 17,300 கோடி ரூபாய் ஆகும். 26,000 கிலோ எடை உள்ள வெடிகுண்டுகளை சுமந்து செல்லக்கூடிய இந்த விமானங்கள் எந்த ரடாரிலும் சிக்காதவை. அமெரிக்காவின் மிசௌரி மாகாணத்தில் இருந்து 11,400 கிலோமீட்டர் தொலைவு பயணித்து ஈரானின் 3 அணு உலைகள் மீது இவை தாக்குதலை நடத்தியுள்ளன. இதற்காக 37 மணி நேரம் இடைவிடாமல் பயணித்த B-2 ஸ்டெல்த் பாம்பர் விமானங்கள் நடுவானிலேயே எரிபொருள் நிரப்பிக் கொண்டுள்ளன. இந்த விமானங்கள் மூலம் ஈரானின் பார்த்தோவ் அணு உலையை குறிவைத்து வீசப்பட்ட GBU-57 பங்கர் பஸ்டர் குண்டுகளும் அதிபயங்கரமானவை என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். பூமியை துளைத்து ஊடுருவி தாக்கும் வெடிகுண்டுகளில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படும் GBU-57 பங்கர் பஸ்டர் குண்டுகள் பூமிக்கடியில் 60 மீட்டர் ஆழத்தில் உள்ள கட்டுமானங்களையும் தகர்க்கும் வலிமை பொருந்தியவையாகும். இதற்கு இடையூறாக உள்ள பாறைகள் மற்றும் கான்கிரீட் கட்டுமானங்களையும் அழித்து முன்னேறும் வல்லமை படைத்தவை இந்த குண்டுகள். 13,000 கிலோ எடை கொண்ட பங்கர் பஸ்டர் குண்டுகளில் வெடிபொருள் மட்டும் 2,000 கிலோ அளவிற்கு இருக்கும். 80 சென்டிமீட்டர் அகலமும் 6 சென்டிமீட்டர் நீளமும் கொண்ட பங்கர் பஸ்டர் குண்டுகள் முழுக்க அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டவையாகும். இவற்றின் முகப்பு பகுதியில் இலக்கை துல்லியமாக குறிவைக்கும் லேசர் சென்சார்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அமெரிக்க தாக்குதலின் போது ஃபார்டோ அணு உலை மீது மட்டும் 6 பங்கர் பஸ்டர் குண்டுகள் வீசப்பட்டன. மற்ற 2 அணு உலைகள் உள்ள பகுதிகளிலும் பூமியை துளைத்து சென்று தாக்கும் 30 டொமாஹாக் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. டொமாஹாக் ஏவுகணைகள் எந்தவிதமான வானிலையையும் எதிர்கொண்டு நீண்ட தொலைவு சென்று தாக்கக்கூடியவை. அமெரிக்காவின் இந்த தாக்குதலை அடுத்து இஸ்ரேல் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள ஈரான் டெல் அவிவ்,
ஹைபா, டான் உள்ளிட்ட நகரங்களை குறிவைத்து ஏவுகணைகள், ட்ரோன்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் கொத்து குண்டுகளையும் ஈரான் ராணுவம் வீசி வருகிறது. ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி பயணித்த கார் தலையில் ஏறியதில் அவரது கட்சித் தொண்டர் ஒருவர் பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. குண்டூர் மாவட்டம் ரெண்டபல்லா கிராமத்தில் காவல்துறையின் கொடுமையால் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தொண்டரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூற திரு ஜெகன்மோகன் தாடேப்பள்ளியிலிருந்து புறப்பட்டு சென்றார். பால்நாடு மாவட்டம் வழியாக சென்ற அவரை வரவேற்க ஏராளமான தொண்டர்கள் கூடினர். காரில் இருந்தபடியே தொண்டர்களை பார்த்து திரு ஜெகன்மோகன் கையசைத்துக் கொண்டிருந்த போது கூட்ட நெரிசலில் சிங்கையா என்ற 65 வயது நபர் கீழே விட அவரது கழுத்தின் மீது கார் சக்கரம் ஏறியது. நடந்த சம்பவம் பற்றி அறியாத திரு ஜெகன்மோகன் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். படுகாயம் அடைந்து கிடந்த சிங்கையா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். 11 வாகனங்களும் 100 பேரும் மட்டுமே திரு ஜெகன்மோகனுடன் வரலாம் என்று அனுமதி அளித்ததை மீறி 35 வாகனங்கள் வந்ததாக இந்த சம்பவம் பற்றி கூறிய குண்டூர் காவல் கண்காணிப்பாளர் திரு சதீஷ்குமார் தெரிவித்தார். தொண்டர் படுகாயம் அடைந்து கிடந்ததை யாரும் கவனிக்கவில்லை என்றும் அவர் கூறினார். இந்த விபத்துக்கு தெலுங்கு தேசம் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் அரசு உரிய பாதுகாப்பு வழங்கவில்லை என்று ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. வட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் ஒடிஷாவில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் 50,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அம்மாநிலத்தில் மயூர்பஞ்ச், பாலசோர், ஜாஜ்பூர், பத்ரக், பவுத், கேந்திரபாரா, சோனேபூர் ஆகிய இடங்களில் அதிக மழை பதிவாகியுள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக ஒடிஷாவில் கடந்த 3 நாட்களில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 2 காணாமல் போயுள்ளனர். இதனிடையே ஒடிஷாவின் சுபர்ணரேகா ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாலசோர் மாவட்டத்தில் உள்ள 50 கிராமங்களில் தண்ணீர் புகுந்தது. குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளத்தால் 50,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து தாழ்வான பகுதிகளில் உள்ளவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீட்பு பணிகளுக்காக தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அங்கு விரைந்துள்ளனர். ஒடிஷாவின் வெள்ளப்பெருக்கிற்கு ஜார்க்கண்டில் பெய்த கனமழையால் நிரம்பிய சாந்தில் அணை திடீர் என திறக்கப்பட்டதே காரணம் என கூறப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை பரவி இருக்கும் ராஜஸ்தான் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ, மத்திய பிரதேச மாநிலம் போபால், பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை பெய்துள்ளது. இந்நிலையில் பல்வேறு மாநிலங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் எச்சரித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நாளை மறுநாள் வரையிலும், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகரில் வரும் 26ஆம் தேதி வரையிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், மேற்கு வங்கம், பீகார், ஜார்க்கண்ட், ஒடிஷா, ராஜஸ்தானின் ஒரு சில பகுதிகள், ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் வரும் 27ஆம் தேதி வரை பலத்த காற்றுடன் மிக கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. கேரளாவில் மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியதை அடுத்து நாகை மீன்பிடி துறைமுகத்தில் கேரள வியாபாரிகள் ஏராளமானோர் குவிந்ததால் விற்பனை களைகட்டியது. அம்மாநிலத்தில் மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்பட்டதால் மீன்களின் வரத்து குறைந்துள்ளது. இதன் காரணமாக நாகை வந்த கேரள வியாபாரிகள் விலை உயர்ந்த மீன்களான பாறை, நெய்மீன், கணவாய் போன்றவற்றை ஏலம் எடுத்தனர். இதனால் ஏற்றுமதி ரகங்களான வஞ்சிரம், வவ்வால், பாறை மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்தது. மீன்களின் வரத்து குறைந்திருந்தாலும் அதிக விலை கிடைத்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மீன் வரத்து கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் ரேட் அதிகமாக இருக்குது. இப்போ மீன் கேரளா வியாபாரிகள் அதிகம், எல்லா வியாபாரியும் வர்றாங்க. இப்போ மீன் கேரளா தடைக்காலனால வியாபாரிகள் நிறையா வரனால கொஞ்சம் கூட்ட பரபரப்பாக இருக்குது. இங்கே நாகப்பட்டினம் இருப்பார் மீன் ரேட்டெல்லாம் நல்லா இருக்குது. தமிழ்நாட்டில் மீன்பிடி தடைக்காலம் நீங்கியதால் சந்தைகளுக்கு மீன் வரத்து வழக்கத்தை விட அதிகரித்தது. கடலூர் மீன்பிடி துறைமுகத்தில் அதிக அளவிலான மீன்கள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டன. அதிகாலை முதலே அங்கு குவிந்த மக்கள் போட்டி போட்டு கொண்டு மீன்களை வாங்கி சென்றனர். இதேபோல் கோவை உக்கடம் சந்தையில் மீன் வரத்து அதிகரித்ததால் கடந்த வாரத்தை விட மீன் விலை வெகுவாக குறைந்திருந்தது. மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால வாங்கக்கூடிய பார்ட்டிகளுக்கு ஒரு பெரிய இதாக இருக்குது. அதான் மீன் பிரியர்கள் இந்த மார்க்கெட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க. போன வாரத்தில் இந்த வாரம் எல்லா மீன்களுக்கும் சாதாரண மீனில் கிலோ 200 கம்மியாக இருக்குது. சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதிய நிலையில் மீன்கள் வரத்து குறைந்ததால் விலை கடுமையாக அதிகரித்தது. வாடிக்கையாளர்கள் பலர் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றதால் விற்பனை மந்தமாக இருந்ததாக வியாபாரிகள் கூறினர். இனி வருவது செய்தித் துளிகள். இந்தியாவையே பதற வைத்த பெஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெஹல்காமின் பட்கோட் பகுதியைச் சேர்ந்த பர்வேஷ் அகமது ஜோத்தர் மற்றும் ஹில் பார்க் பகுதியைச் சேர்ந்த பஷீர் அகமது ஜோத்தர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள், தாக்குதலில் ஈடுபட்ட 3 பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் என்பதையும் லஷ்கர் இ தொய்பா அமைப்புடன் தொடர்புள்ளவர்கள் என்பதையும் கைது செய்யப்பட்டவர்கள் உறுதி செய்துள்ளதாகவும் கூறியுள்ளனர்.
ஈரான் இஸ்ரேல் நாடுகளுக்கு இடையேயான போர் உக்கிரமடைந்திருப்பதை அடுத்து அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை இந்தியா அதிகரித்துள்ளது. ரஷ்யாவில் இருந்து இந்த மாதம் 2.2 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய இந்தியா திட்டமிட்டுள்ளது. சவுதி அரேபியா, ஈராக் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்வதை விட இது அதிகமாகும். இந்தியாவில் நெடுஞ்சாலைத் துறையிலும் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என புதிய வரலாறு படைத்திருப்பதாக தமிழ்நாடு அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியில் 17,154 கோடி ரூபாய் செலவில் 9,620 கிலோமீட்டர் நீள சாலை பணிகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்துள்ள அரசு 6,065 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலமைச்சரின் சாலை மேம்பாட்டு திட்டப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறியுள்ளது. சென்னை லயோலா கல்லூரியில் உதவி பேராசிரியராக நியமனம் செய்யப்பட்ட திருநங்கை ஜென்சிக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். லயோலா கல்லூரியில் ஆங்கிலத் துறையில் முனைவர் பட்டம் பெற்ற முதல் திருநங்கையான ஜென்சி அதே கல்லூரியில் உதவி பேராசிரியராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இதனை தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், உங்களது உழைப்பின் ஒளியால் இன்னும் பல நூறு பேர் கல்வி கரை சேரட்டும் என்று கூறி தடைகளையும் புறக்கணிப்புகளையும் கல்வி எனும் பேராற்றலால் வெல்லட்டும் என வாழ்த்தியுள்ளார். கடைமடை பகுதிக்கு சென்றடைந்த காவிரி நீரை விவசாயிகள் மலர் தூவி வரவேற்றுள்ளனர். கடந்த 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட்ட நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மேலையூரில் அமைந்துள்ள கடைசி கதவணைக்கு காவிரி நீர் இன்று வந்தடைந்தது. காவிரியை வரவேற்ற விவசாயிகள் முறை வைக்காமல் தண்ணீர் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். பாஜகவின் வேடம் தமிழ் கடவுள் முருகனிடம் பலிக்காது என தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். கோவையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவை முருகன் சூரசம்ஹாரம் செய்வார் என்று கூறினார். கீழடி தமிழ் நாகரிகத்தை இருட்டடிப்பு செய்ய முயற்சிக்கும் மத்திய அரசு இல்லாத சமஸ்கிருத நாகரிகத்தை தேடிக் கொண்டிருப்பதாக மதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. ஈரோட்டில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் ஆரியர்கள் தான் பூர்வ குடிகள் என பாஜக அரசு நிறுவ துடிப்பதாக கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் பேரிஜம் ஏரி பகுதியில் யானைகள் நடமாட்டம் காரணமாக சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வரும் 24ஆம் தேதி வரை 3 நாட்கள் அந்த பகுதி மூடப்பட்டிருக்கும் என்று வனத்துறையினர் அறிவித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் 4,302 கோடி ரூபாய் செலவில் ஓலா செல் டெக்னாலஜிஸ் தொழிற்சாலை விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. ஏற்கனவே 998 கோடி ரூபாயில் தொழிற்சாலைக்கான முதல் கட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் விரிவாக்கம் மூலம் கூடுதலாக 3,850 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி ஒரு சவரன் 73,880 ரூபாயாகவும் 1 கிராம் 9,235 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையும் மாற்றமின்றி 1 கிராம் 120 ரூபாயாக உள்ளது. தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் சற்று குறைந்திருக்கும் நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. கம்பம் அருகே வனப்பகுதியில் பெய்து வரும் பருவமழை காரணமாக சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது நீர்வரத்து சீரானதை அடுத்து பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். இந்த மாதிரி தண்ணி நினைச்சு பார்க்காத அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் என்ஜாய் பண்ற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. குடிக்கிற அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்பவே சேஃபா பண்றாங்க எல்லாரும். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு நகரில் வெளுத்து வாங்கிய மழையால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. நத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழை பெய்தது. திண்டுக்கல்லில் திடீர் என கருமேகங்கள் திரண்டு கனமழை பெய்தது. இதனிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 27ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அமைதி பாதைக்கு திரும்பாவிட்டால் தாக்குதல் தொடரும் என ஈரானுக்கு அமெரிக்கா மிரட்டல் விடுத்துள்ள நிலையில் தாமதமின்றி பதிலடி தரப்படும் என்றும் ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானின் 3 அணு உலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்த அமெரிக்கா பயன்படுத்திய B-2 பாம்பர் விமானம் தொடர்ந்து 37 மணி நேரம் பறந்து இலக்கை தாக்கியுள்ளது. ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி பயணித்த கார் தலையில் ஏறியதில் அவரது கட்சி தொண்டர் ஒருவர் பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.